அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜப்பானுக்கு வேலைக்கு வார ஆட்கள், இதுக்கு பிறகு வேலைக்கு வர ஈர ஆட்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்ச ஆட்கள் வேலைக்கு வரணும் எப்படி ஜப்பான்னு சொல்லி கேட்குற ஆட்களுக்கு இதை தெரியப்படுத்திக்கோங்கோ. இப்போ முந்தி மாதிரி ஜப்பானில் வேலை செய்யலாம், எல்லாத்தையும் விரட்டி விரட்டி பிடிக்கிறான். வேலை செய்கிற ஆட்கள் எல்லாரையுமே பிடிச்சி பிடிச்சி ஊருக்கு அனுப்புகிறான். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரை பிடிச்சி இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தரை பிடிச்சிக்கு அவரை இப்போ 14 நாள் உள்ளுக்கு வச்சிக்கு வெளியே அனுப்புகிற மாதிரி இல்லை. பேத்தி விசாரித்தோம், பார்க்க விட்றானும் இல்லை, கனையம் கேள்வி கேட்குறான். இன்னொருத்தரை பிடிச்சிக்குது, அவரை ஊருக்கு போகணும், இப்போ பிடிச்ச ஒரு மாதம் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை, ஊருக்கு போனால் உனக்கு இது போகிற வரையலாம், இமிக்ரேஷன் என்கொயரி முடிய காட்டிலும் இரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்றைக்கு பேசினோம். இப்படி பல பிரச்சனைகள் பெய்து கொண்டு வேலை செய்ய வார ஆட்கள் கட்டாயம் யோசித்து நல்லொரு முடிவொண்டு எடுத்துக்கொண்டு ரிஸ்க் கொண்டு எடுக்கிறதுக்கு வாரண்டா வாங்கோ. ஏன்னு சொன்னால் சரியான ரிஸ்க், பெரிய அமௌண்ட் சல்லி கட்டி வார பிடிச்சான்னு சொன்னால் உடனே ஊருக்கு தான் அனுப்புகிறான். இப்போ வேலை செஞ்சு பிடிச்ச ஒருத்தரை உள்ளுக்கு வச்சுக்கு வெளியே அனுப்புகிற மாதிரி விளங்குதில்லை. அவர்கிட்ட கம்பெனிக்கும் இப்போ கேஸ், கம்பெனி சச்சோயம் ஊருக்கு போட்டுறல பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். எவ்வளோ சொல்லி பார்த்தோம், பாஸ்போர்ட்டை கொடு, ரினியூவலுக்கு வார மாதம் ரினியூவல் போடுறதுக்குன்னு இல்லை, கம்பெனி மேலே சந்தேகம் அப்படின்னு சொல்லி கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் சீல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அதனால் இதுக்கு பிறகு இப்போ உள்ளாட்களுக்கு பல பிரச்சனை. என்ன செய்யணும், இன்னும் சல்லி கட்டி கட்டி வருவாங்களே. சிலாக்கள் பிஸ்னஸாக பண்ணுறாங்கோ விசாவை, சிலாக்கள் ஃபெமிலியை எடுக்கிறாங்கோ, ஹெல்ப்புக்கு செய்கிறாங்கோ, ஒவ்வொரு விதமாக விசாவை கொடுத்து கொண்டிருக்கிறாங்கோ. வேலைக்கு வாராக்கள், வேற விஷயமா வாராக்கள் வந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. வேலைக்கு வாராக்கள் கட்டாயம் யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. ஏண்டா பெரிய அமௌண்ட் சல்லி கட்டி திரும்பி போக வேண்டி வந்தால் ஒரு சாமுமே எங்களுக்கு இல்லை, சும்மா தான் அனுப்புகிறான். வெளியே கூட்டுறானும் இல்லை, அப்படியே இமிக்ரேஷன்லேருந்து ஊருக்கு அனுப்புகிறான். அந்த சிச்சுவேஷன் தான் நடந்து கொண்டீங்கி. நல்லா யோசித்து நடந்துக்கோங்க.